சட்டவிரோத வெளிநாட்டு ஊடுருவலை எளிதாக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 18 அமலாக்க நிறுவன அதிகாரிகள் உட்பட 27 பேரை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC கைது செய்துள்ளது. ஸ்லாங்கூர், மலாக்கா, கோலாலம்பூர் மற்றும் நெகிரி செம்பிலான் முழுவதும் நேற்று மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் போது 20 முதல் 50 வயதுக்கு உட்பட்ட 19 ஆண்கள் மற்றும் 8 பெண்கள் அடங்கிய அனைத்து சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். வெளிநாட்டினர் மலேசியாவிற்குள் நுழைவதற்கு வசதியாக லஞ்சம் கொடுத்ததாகவும் பெற்றதாகவும் சந்தேகிக்கப்படுகிறது. இந்த நடவடிக்கையின் போது நகைகள், தங்க கட்டிகள், வாகனங்கள், மோட்டார் சைக்கிள்கள், கைப்பைகள், கை கடிகாரங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்களுடன் 2 லட்சம் ரிங்கிட்டுக்கும் அதிகமான பணத்தை MACC பறிமுதல் செய்துள்ளது. மொத்தம் 10 லட்சம் ரிங்கிட்டுக்கும் அதிகமான மதிப்புள்ள 34 தனிநபர் கணக்குகள் மற்றும் 6 நிறுவன கணக்குகளை உள்ளடக்கிய 40 வங்கி கணக்குகளையும் ஆணையம் முடக்கியது. கைது செய்யப்பட்ட நபர்களில் 5 நிறுவன உரிமையாளர்கள், ஒரு நிறுவன மேலாளர் மற்றும் 18 அமலாக்க அதிகாரிகளுடன் 3 பொதுமக்களும் அடங்குவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.